பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கருத்திற்கு தற்போது ரவிக்குமார் எம்பி அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை அவரிடமே கேட்டு பெறலாம். வணக்கம் சார். தற்போது பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரத்தில் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். அதன் முழு விவரம் சொல்லுங்க சார். கடந்த ஆட்சி காலத்தில் மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக நியமிப்பதற்கு பல்வேறு இடைவெளிகளை அந்த ஆளுநர் ரவி அவர்கள் செய்திருந்தார். அந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசு மாநில பல்கலைக்கழக வேந்தர்களாக மாநில முதலமைச்சரே இருப்பார் என்ற திருத்தம் செய்து 10 சட்ட மசோதாக்களை நிறைவேற்றியது. அந்த சட்ட மசோதாக்களை ஆளுநருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறது. அதை நீண்ட காலமாக அவர் கிடப்பில் பெற்றிருக்கின்றார். அவற்றை சட்டமாக்க முடியாத நிலை இருந்தது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை அந்த வழக்கிலே வழங்கியது. அது நீண்ட காலமாக ஆளுநர் ஒரு சட்ட மசோதாவை கிடப்பில் போட்டு வைக்க முடியாது, அதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. மாநில அரசினுடைய செயல்பாட்டை ஒரு ஆளுநர் முடக்க முடியாது என்றெல்லாம் அதில் கடுமையான கண்டனங்களை தெரிவித்த உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு இயற்றிய அந்த 10 சட்டங்கள் 10 மசோதாக்களும் சட்டங்களாக ஆபத்தாக அது அறிவித்தது. உச்ச நீதிமன்றம் அரசமைப்பு சட்டம் 142 தனக்கு வழங்கி இருக்கும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது. எனவே அந்த 10 மசோதாக்களும் சட்டங்களாக்கப்பட்டுவிட்டன. அந்த தீர்ப்பை மசோதாவை செய்யவோ மாற்றியோ முடியாது. எனவே அந்த 10 சட்ட மசோதாக்களும் இப்போது சட்டங்களாக்கிவிட்டன. இந்த வரலாறு என்பது மாநில உரிமைகளுக்கான போராட்ட வரலாற்றிலே ஒரு மைல் கல்லாகும். அது இந்தியா முழுமைக்கு இருக்கிற மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிப்பதாக இருந்தது. மாநில உரிமைகளுக்கான போராட்டத்திலே கடந்த அரசு பெற்ற மாபெரும் வெற்றியாக அது பாராட்டப்பட்டது. இந்த நிலையில் இந்த பின்னணியை தெரியாமல் இன்றைக்கு மாநிலத்துக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சி பின்பற்றிய அந்த நிலைப்பாட்டை நாம் பின்பற்ற தேவையில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் மட்டுமல்ல, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட இந்திய ஆணையம் இது தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஒரு ஆளுநருக்கு அரசமைப்பு சட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் அவர் வேந்தராக இருப்பதற்கான அதிகாரம் எதுவுமே கிடையாது. இதை ஏன் மாநில அரசுக்கு தேவையில்லாமல் அவரை வேந்தராக அறிவித்து சட்டங்களை இயக்குகின்றன? இது தேவையில்லாத ஒன்று. அவருக்கு அரசமைப்பு சட்டத்திலே விதிக்கப்பட்டிருக்கிற பணிகளுக்கு மேலாக வேறு பணிகளை அவருக்கு கொடுப்பது எந்த விதத்திலும் சரியல்ல என்று இந்திய ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எனவே ஆளுநர் ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. இதை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. 10 சட்டங்களும் இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அப்படி தரப்பட்ட ஒரு உரிமையை, வெல்லப்பட்ட ஒரு உரிமையை நாம் எளிதாக கைவிடுவது சரியல்ல. எனவே மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் இதை முதலமைச்சருடைய ஒப்புதலோடு தான் சொன்னாரா அல்லது தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு ஒரு தேசிய கட்சியாக அது எப்பொழுதுமே மாநில உரிமைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலையை வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த உணர்வின் அடிப்படையில அவர் செய்திருக்கலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அது திராவிட கொள்கையைத்தான் பின்பற்றுகிறது என்பதை அவர்கள் திரும்ப சொல்லி வருகிறார்கள். எனவே இந்த விஷயத்திலே காங்கிரசுடைய நிலைப்பாட்டை இன்றைய முதலமைச்சர்கள் பின்பற்றுவார் என்று நான் கருதவில்லை. எனவே முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த கருத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தால் அது ஏற்புடையது அல்ல என்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ரவிக்குமார் சார்.